Yeah, good evening. Good evening, all of you. So let us start with few questions which is there, which was asked earlier, right? So in a certain distribution, skewness learned the question, right? In a certain distribution, the following results were obtained. Mean is 45, median is 48, coefficient of skewness is 0.4. The standard deviation will be dash. The standard deviation will be dash. Right. So can you calculate? உங்களுக்கு வந்துச்சு ஆன்சர் mean is 45, median is 48, coefficient of skewness is 0.4, right? The standard deviation we need to find. The formula another mean minus mode divided by standard deviation, or 3 mean minus median divided by standard deviation. The sumla வந்து 0.4. This median தான் let's take this. Mean வந்து 45, median வந்து 48 divided by standard deviation. The cross multiplication. So standard deviation is equal to 3 minus 3 minus 9 divided by 0.4. The cross multiplication is 0.4. Minus 9 divided by 0.4. Divide பண்றதுக்கு difficult ஆகுதுன்னா ஆப்ஷன் வந்து 26.7, 15, 20.5, 22.5. இது டிவைட் பண்ண தெரியலன்னா 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சப்போஸ் டிவைட் பண்ண தெரியலன்னா டெசிமல்ல வர்றதுனால டினாமினேட்டர் டெசிமல்ல வர்றதுனால 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 times remaining one, 2 times 5. So 22.5 is the answer. Answer is 22.5. So the option. The option. Answer 22.5. One channel. ரெண்டுல எதுனா அப்ளை பண்ணு. மோட் இல்லாதப்ப மீடியன் கொடுத்தாங்க இத. ஸ்கியூனஸ் கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். So மோட் இல்லாம நீங்க क्वेश्चनல மீடியன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால வேற என்ன क्वेश्चन இருக்கு? நெக்ஸ்ட் பேஜ் கொஞ்சம் கீழ இருக்கு சார். ஒன்றே மூணு போட்டுருக்காங்க. அதுக்கு சம்திங் ஒரு 84 64 இல்ல நீங்க எதுக்கு முன்னாடி ஏதாவது சம்திங் ஆமா சார் குவார்டைல் சம் ஆஃப் டூ குவார்டைல் கழிச்சலாமா? இது ரொம்ப பேருக்கு இந்த டிவைடிங் ப்ராப்ளமா இருக்கும். கால்குலேட்டர் இல்லல்ல என்ன பண்ணனும்னா ஒரு டிஜிட் தள்ளி சப்போஸ் டிவைட் பண்ண அந்த வர்க் போடுறாங்க 10 ஒரு டிஜிட்னா 10 2 டிஜிட்னா 100. அந்த டிவைட் வந்தா நம்பர் இத நம்மளால ஈஸியா டிவைட் பண்ண முடியும்னா 40. The next question is find coefficient of skewness if difference between two quartiles is 8, sum of two quartiles is 22, median is 10.5. Median is 10.5. Median is 10.5. அடிச்சலாமா? எந்த क्वेश्चन? இல்ல அடிச்சலாமா? இல்ல சைக்காலஜி now Bowley's coefficient of skewness formula என்ன ஞாபகம் இருக்கா? Bowley's coefficient of skewness equal to Q3 minus Q1 minus or plus Q1 minus 2m divided by Q3 minus Q1. Am I correct?
Is this right? எது கூட தப்பா இருக்கலாம்? Please check. Notல எழுதுங்க check. So here they have given if the difference between two quartiles Q3 minus Q1 they have given as question number 38. Q3 plus Q1 they have given as 22. Median is equal to 10.5. They asked us to calculate Bowley's coefficient. Calculate skewness in quartiles கொடுத்தனால இது Bowley's தான் apply பண்ண முடியும். So Q3 plus Q1 அதான் sum of two quartiles 22 minus 2. M median is 10.5 divided by Q3 minus Q1. Difference between two quartiles is 8. So 22 minus is 21 divided by 8. So 1 by 8 or we can say 0.120. இதுல என்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது ஆப்ஷன்ஸ்ல வந்து 0.152 0.512 0.125 0.215 options இருக்கு. So answer is 0.125. Right? புரியுதா? கிளார் அடிக்குதா? கிளார் அடிக்குதுங்களா உங்களுக்கு? இந்த லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. இந்த ஒரு லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓ சேர்ந்துருக்கா அந்த லைட் ஒரே சுவிட்ச். இஸ் தட் ஓகே? இஸ் தட் ஓகே ஃபார் யூ நவ? சிவகாமி மேம்? யா எஸ் சார். இந்த லைட் போட்டா ஓகே, லைட் வேணாம், லைட் இல்லாம இருந்தா ஓகே? இல்ல இது கரெக்ட்டா இருக்கு சார். நோ இஷ்யூ. எப்படி? இல்ல இது கரெக்ட்டா இருக்கு சார். லைட் இல்லாம இருந்தா கரெக்ட்டா இருக்கா? இல்ல இப்போ இருக்குறதே கரெக்ட்டா இருக்கு. இப்போ இருக்குறது கரெக்ட்டா இருக்கு. ஓகே. உங்களுக்கு கிளார் அடிக்குது. ஓகே ஓகே. நவ இட்ஸ் ஓகே. ஓகே சார். அப்புறம் போர்டு யூஸ் பண்ணாத. எனி டவுட்? இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிவகாமி? Yes. Bowley's இதுல பவுலிங் சொல்லல, பட் கொடுத்திருக்க क्वेश्चन வந்து குவார்டைல்ஸ் வச்சு கொடுத்தனால பவுலேஸ் அப்ளை பண்ண முடியும். இன்னொரு குவார்டைல் குவார்டைல் வந்து क्वेश्चनே பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் between ஆமா அவங்க அப்படியே டிஃபரன்ஸ் மைனஸ் அப்படியே டூ குவார்டைல்ஸ்னா ரெண்டு குவார்டைல்ஸ் தான் இருக்கு. Q3 Q1 தான். பட் டிஃபரன்ஸ் வந்து Q3 - Q1. இது புரிஞ்சுக்கணும். Sum of two quartiles, difference between two quartiles. வேற என்ன சம் இருக்கு? அதுக்கே ஒன்னு. என்னது? அதுல வந்து given Q1 is 18, Q3 25, more 21. Find the coefficient of skewness. Simple. Simple. How will you find out? So the question is let me dictate the question now. இப்ப அதெல்லாம் பாத்துட்டீங்க. Let me tell you the question now. Yeah. So what is the question is given Q1 18, Q3 25, mode 21, mean 18. Find coefficient of skewness. Yeah. Q1 18, Q3 25, mode 21, mean 18. Find coefficient of skewness. Right. So let me write the questions again here. Q1 18, Q3 25, mode is 21, mean is equal to 18. Now we need to find coefficient of skewness. Right? இப்போ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்தா தான் we can apply Pearson coefficient of skewness. இதெல்லாம் கால்குலேட் coefficient ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்ல. So we need to apply only Bowley's coefficient of skewness. Yes, Bowley's we need to apply. So they have given mode and median. Mode is another mean. Yeah. Mean and mode they have given. So by using this we need to find out median. What is the formula? Do you remember? X mean minus mode is equal to 3
mean minus median. Am I correct? This is our equation. So 21 minus 18 is equal to 3. Mean is 18 minus median. Now if you find these 3 divided by 3 is equal to 18 minus median. This is the cancel item. Therefore, median is equal to 18. Now we can apply this directly. So Q3 is 25 plus Q1 is 80 minus 2 median is 280 divided by. Am I correct? So 25 minus 18. So here 25 minus 18 is 7. 25 plus 18 plus okay, minus 18. 20 minus 18. 7 minus divided by 7. Answer is 1. 1 means it's right type skewed distribution or positively skewed distribution. Answer is 1. There are options. Oh, options 1 come. Yeah, that's why. Did I make any mistake? Mode 21, 18, 18, cancel 18, median. So median is 18. This will be right. 18, 25, 18, 36, 36 plus 18, minus 18, correct. 25 minus 18, 7. Here 25 minus 18, 7. 1 time over. So 18 into 36. 18 into 36. 36 plus 18 minus 36 plus 18 minus 18. Formula correct. Answer is 1. Correct. Answer is 1. 25. Answer is 1. Where is some medicine? No, another. Put na something. Third division. 33. The normal distribution means plus or minus 3 standards. Because the point right. This is our theory layer and the PowerPoint layer. In a normal distribution, mean plus or minus 3 standard deviation covers. This is our theory layer. This is 68.2. 99.73. For the following distribution, calculate standard deviation. Standard deviation 12, 10, 9, 6, 3. This is quick. Simple number. Right? Sarah? So W16. 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 Coefficient of variation of two sets are 60% and 80%. Their standard deviations are 20 and 16 respectively. What are their arithmetic mean? The question is, the coefficient of variation of two sets are 60% and
80%. Their standard deviations are 20 and 16. What are their arithmetic mean? Simple than it. So how to find out? தனித்தனியா என்ன கொடுத்திருக்காங்க? coefficient of variation is equal to standard deviation divided by mean interval. Right? அதுல என்ன கொடுத்தாங்க? 60%. அப்படி இருக்கா? Standard deviation they have given as 20. Mean என்னன்னு கேட்கலாம். Therefore, mean is equal to 20 divided by standard deviation. So you will get okay, எவ்வளவு வரும்? அதே மாதிரி அடுத்த क्वेश्चन வந்து 80%. 80% is equal to standard deviation is 16 divided by mean. Therefore, mean is equal to 16 divided by 80%. 16 divided by 80%. 0 cancel I 1 times 3 times. So 33.3 answer is 33.1. இது வந்து 0 அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். 2 times 2 times sorry இது வந்து 2 times 4 times 1 time 2 times now 2 na 20. So answer is 33.33 and the other one is 20. So options la first option da other. So mean is 33.33 and 20. So easily you can choose. வேற ஒன்னு கால்குலேட் பண்ணாலே போதும். இல்ல எல்லாருக்கும் ஆப்ஷன்ஸ் பாருங்க மிக்ஸ் பண்ணிக்கோ. ஏதாவது ஒன்னு ரெண்டுல ஒன்னு பண்ணாலே போதும். You can choose the right answer. Sir, இது மல்டிப்ளை பண்ணி போறோம்னா B ஆப்ஷன் ஆன்சர் சொல்லிருக்கீங்க சார். dxy is equal to 0.80 and dyx is equal to 0.80. The value of correlation coefficient will be plus 1 minus 1 Yes. 0. The question is bxy is equal to 0.80. byx is equal to அதுவும் 0.8. Calculate coefficient of correlation. So correlation is equal to bxy into byx. So 0.8 into 0.8, you will get 0.64 square root of 0.8. The next question. Sir, on the 0.8 answer. So நீங்க B ஆப்ஷன் போடுறீங்க. Question is 0.64. coefficient of correlation. The value of correlation coefficient. Is that 64 na the square root. ரெண்டு வேல்யூ ஒண்ணா வந்துச்சுனா அதே வேல்யூ எடுத்து போடலாம். சிம்பிள். ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம். 0.8 இருக்குல்ல ஆப்ஷன். இருக்கு. The bxy na என்ன அர்த்தம்னா regression coefficient. bxy na regression coefficient of x on y. This is regression coefficient of y on x. ரெண்டுமே வேற வேறயா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் சைன்ஸ் வந்து ஒண்ணா தான் இருக்கு. சைன் பிளஸ்னா பிளஸ் ஆ தான் மைனஸ்னா மைனஸ். ஒருவேளை மைனஸா இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகாது. அந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்து எழுதிடணும். ஓகே ஆன்சர் வந்து மைனஸ்க்கு தான் போகும். Normal distribution mean plus or minus 2 standard deviation. இது ரெண்டாவது இது இன்னொரு क्वेश्चन. 2 standard deviation. என்னது mean is plus or minus 2 standard deviation. அதே மாதிரி plus or minus 3 standard deviation. இதெல்லாம் வேல்யூ வந்து நம்ம முன்னாடி பார்த்துக்கலாம். இந்த கிராஃப் பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கா? இது ஒண்ணு you can divide this and you can divide that once. இது ஒரு percentage. That's 44. அது ஞாபகம் இருக்கா? Yes. PPT ல இருக்கு. Please refer that. If The standard question repeated அது கேக்குறாங்க. if beta 2 greater than 3 na left of 30. ஆமா. Beta 2 is greater than 3 na left of question இருக்காங்க question. Okay. Good. Beta 1 skewness, beta 2 rectus. Phi diagram is called as circular diagram. Option வந்து histogram, bar diagram, scatter diagram, circular diagram. Super.
Now take the other question. A frequency distribution show the following measures of location. Just கேட்டுக்கோங்க நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. The frequency distribution showed the following measures of location. Mean 45, median 48, coefficient of skewness minus 0.4. Find out standard deviation. Mean 45, median 48, coefficient of skewness minus 0.4, and find out standard deviation. இது என்னன்னா நமக்கு முன்னாடி செஞ்ச சம்மா அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் நான் இது வேற புக்ல இருந்து கொடுக்குறேன், அது கொஸ்டின்ல கேட்கு. இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மம் இது கிட்டத்தட்ட லைஃப்ல கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி லைஃப் டைம் பண்ணிருக்காரு கேட்குறாங்க. குட். ஸோ இது குயிக்கா பண்ணணும், இந்நேரம் பண்ணிருக்கணும் ஆன்சர். நான் சொல்லி கொடுக்கறதுனால பொருளை எழுதி போடுறேன், இல்லைன்னா வாயிலேயே கணக்கு போட்டுலாம். Next question. Okay, try that. Next question. So when correlation is plus 0.9. In a frequency distribution, the coefficient of skewness based on quartiles is 0.6. Short for that. The detail of that. The coefficient of skewness based on quartiles is 0.6. Right? If the sum of the upper and lower quartile is 100, if the sum of the upper and lower quartile is 100, and the median is 38, and the median is 38, find out the value of the upper quartile. Find out the value of the upper quartile. Find out the upper quartile. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சம் செய்யறோம். இதுவும் போயிட்டா பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? What is that? Skewness? 0.6. 0.6 plus that. Okay. Q3 plus Q1 sum on the 100 minus 2 median. Median எவ்வளோ? Median 38. இப்போ கீழே இருக்கிறது கொடுக்கலாம் இல்லையா? So now if you cross multiply Q3 minus Q1 is equal to 100 minus 76.
divided by 0.6, you will get 24 divided by 0.6. You can simply divide, multiply the 100 by 1. 4 6 are 40. So 60. 1 time, 4 times. So 40 is the answer. 40. So Q3 minus Q1 is equal to 40. Am I correct? Q3 minus Q1 is equal to 40. Right? இப்போ என்ன சொல்றாங்கன்னா Q3 plus Q1 is equal to 100 னு சொல்லிருக்காங்க. இத வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சு செக் பண்ணோம். நமக்கு இப்ப Q3 தான் வேணும்ல. அப்ப 40 plus Q1 அப்படின்னு வச்சுக்கலாமா? 40 plus Q1. கரெக்ட்டா? இப்ப Q3 is equal to 40 plus Q1. இப்ப Q3 இருக்கிறதா 40 plus Q1 னு அப்ளை பண்ணணும். ஏற்கனவே இந்த Q1 இருக்கு. இப்ப இதுதான் இது அப்படி Q1 is equal to 100. இது வந்து எப்படி எழுதலாம்? Q1 plus Q1 2Q1. 2Q1 100. இந்த 40 இந்த சைடு வரப்போ minus 40 ஆயிடும். Therefore, Q1 is equal to 60 divided by 2. The 2 இருக்குல்ல, வரப்போ divide ஆயிடும். So Q1 is equal to 30. So Q1 is equal to 30 வந்துச்சு. நம்ம ஏற்கனவே Q3 plus Q1 is equal to 100 னு சொல்லியிருக்கோம். Q1 we have found as 30. Q3. Therefore, Q3 is equal to 100 minus 30 is equal to 7. எவ்வளவு பண்ணணும்னா பண்ண தேவையில்ல, நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சார் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதனால எல்லாமே வந்து பவுண்டரிஸ் மட்டும் அப்படி இல்ல, இந்த குவார்டியல்ஸ் பொறுத்தனால பவுலே क्वेश्चंस பொறுத்து. வேற என்ன டவுட் இருக்குங்க? இது புரிஞ்சுச்சா? Yeah, Q3 is 70, but what an answer for 658. Yeah, 2 minutes. But நம்ம இங்கே கூட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது வரைக்கும் கூட பண்ண தேவை. முதல்ல என்ன கொஸ்டின் சொல்லுங்க? Cumulative frequency or origin curve is used to ascertain Median. when correlation is plus 0.98 and number of pairs is 8, probable error is Okay. Probable error நாம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். Find the coefficient of range. அது minus 1. ஒருவேளை பண்ண முடியும்னா இருக்குங்க. half an hour actually, right? In a sample of 500 people from a village in Rajasthan, 250 are found to be rice eater and the rest wheat eater. Standard error will be. Standard error formula வந்து பாத்தீங்கன்னா standard error formula வந்து ஒரு PowerPoint ல இருந்து not பண்ணி வச்சுக்கோங்க standard error. Any doubt? Yes. So till now we have seen some clarification on skewness and